வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி டெய்லி பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ். ஸோ இந்த புக் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். இது திருக்குறள் சம்மந்தப்பட்ட புக்கு. நம்ம டாபிக் பார்த்தீங்கன்னா, அறிமுக நூல் 2 அப்படின்னு சொல்லிட்டு, திருக்குறள் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். இது ஏன் ஷேர் பண்ணேன்னு நான் சொல்லிடுறேன். ஒரே ஒரு ஸ்டூடண்ட் தான் என்ட்ட கேட்டிருந்தாரு. சார் இது எப்படி சார் படிக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய யாருமே கேட்கவே இல்ல. ஒரே ஒருத்தர் தான் படிக்கிறீங்களோ நம்ம குரூப்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஒரு ஒரு 2 பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆம், டெஸ்ட் 18, 19, 20 வரைக்கும் எனக்கு ஓஎம்ஆர் ஷீட் என்னோட வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கீங்க. ஸோ அண்ட் இன்னொன்னு நான் சொல்லிடுறேன். ஏன் ரேங்கிங் லிஸ்ட்டுக்காக நான் அனுப்புறது இல்ல சொல்லும்போது, யாருமே ஃபில் பண்ணல ஃபிரெண்ட்ஸ். அதுதான் உண்மை. நெறைய பேர் நான் அனுப்பிச்சா ஃபில் பண்ணணும்ல. அட்லீஸ்ட் ஒரு 3 நாளைக்குள்ளயாவது ஃபில் பண்ணி வைக்கணும். யாருமே பண்ணல. சரி நம்ம மேல தான் ஏதோ தப்பு இருக்கு. நான் தான் அவங்கள சரியா கைட் பண்ணலையோ! அப்படின்னு நெனச்சுட்டு, நான் அவங்க கிட்டயே ஃபோன் பண்ணி கேட்கிறேன். ஏய் அதாவது இதுவரைக்கும் அனுப்பாதவங்க கிட்ட போய் ஃபோன் பண்ணி கேட்டா, "இல்ல சார், உங்க மேல தப்பு இல்ல. நான் தான் சரியா படிக்கலன்னு சொல்றீங்க." ஏன்டா இ அதாவது தப்பா எடுத்துக்காதீங்க. "ஏன்டா, வாண்டா, போண்டா" அப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு. ஏங்க உண்மையிலேயே நான் எந்த தப்பும் பண்ணலையா அப்படின்னு கேட்டா, "எப்பா லேட் ஆயிருக்கு. ஒரு சில தப்பு என் பேர்லயும் இருக்கு. இல்லேன்னு நான் சொல்ல வரல. மறுக்கல. ஆனா, நான் குடுத்த டயத்துக்கு அடுத்தும் யாராவது அனுப்புவீங்களான்னு பார்த்தா, யாருமே அனுப்ப மாட்றீங்க ஃபிரெண்ட்ஸ். அதனாலயே சரி ஓகே. ஆ நம்ம அந்த லிங்க்கே அனுப்ப வேணாம். யாராவது எனக்கு அந்த ஓஎம்ஆர்ல அனுப்புறீங்களா? நான் எல்லாத்தையும் குறிச்சு வச்சுக்கிறேன். நான் ஒரு எக்ஸெல் ஷீட் மாரி ஒண்ணு போட்டு வச்சுட்டு, நான் எல்லாரோட மார்க்கையும் இப்போ ஓஎம்ஆர்ல எனக்கு தனிப்பட்டு அனுப்புறாங்கன்னா, அவங்களோட மார்க், அவங்களோட நேமு ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அத வச்சு நான் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு முக்கியம். எப்பயுமே நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, அவங்கள கண்காணிச்சுட்டே இருக்கணும். என்ன பண்றாங்க? ஏது பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ஆன்லைன் பொறுத்தவரைக்கும், எல்லாரையும் கண்காணிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்ல. ஆனா இருக்கிறதே வெறும் 100 சொச்சம் தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா கண்காணிக்க முடியும். அதுக்கு உங்க சைட்ல இருந்தும் ஏதாவது ஒண்ணு எனக்கு குடுக்கணும். ஆனா குடுக்க மாட்றீங்க ஃபிரெண்ட்ஸ். இதுதான் ஏன்னு எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா, அது சொல்றதுக்கு தான் WhatsAppன்னு ஒண்ணு வச்சிருக்கேன். சார் உங்க WhatsApp நம்பரே என்ட்ட இல்ல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா, என்னோட WhatsApp நம்பர்ல தான் நீங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இன்னொன்னு முக்கியமான விஷயம். நீங்க ஜாயின் பண்ணும்போது இருந்த நம்பர் இப்ப இல்ல. அது பத்தின டீட்டெயில்ஸும் நம்ம அந்த அஃபிஷியல் குரூப்ல நான் போட்டாச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் குரூப்போட அந்த லோகோ கிளிக் பண்ணீங்கனாலே, உங்களுக்கு வந்துரும். என்னோட பேரு வந்துரும். அதாவது அதே மாரி என்னோட யூசர் நேம் அஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபோன் நம்பரும் இருக்கும் WhatsAppல. அது நீங்க தாராளமா நீங்க எனக்கு கால் பண்ணி பேசலாம். அதாவது WhatsAppல பேசலாம். அதே மாரி YouTubeல போனீங்கன்னா கூட இப்ப எல்லாத்துலயுமே என்னோட நம்பர் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். இப்ப வேணும்னா இந்த ஸ்க்ரோல்ல கூட நான் போடுறேன். நீங்க பார்ப்பீங்கல்ல. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இப்போ ஓடும். அந்த ஓடும்போது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ஓ! இப்ப புதுசா ஒரு நம்பர் வந்திருக்கு போல அப்டி சொல்லிட்டு. ஆ ஓகே. இப்ப பாருங்க ஒரு புது நம்பர் ஒண்ணு வந்திருக்கும். நீங்க பார்த்தாலே தெரிஞ்சுக்குவீங்க. இந்த நம்பர்ல எனக்கு WhatsApp பண்ணுங்க. டெஃபினட்டா பார்த்தீங்கன்னா, அ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னாலும், நான் செவி குடுத்து கேட்பேன். அதற்கான பதிலையும் நான் சொல்லுவேன். சரி, இப்ப இன்னைக்கு டாபிக் உள்ள போயிரலாம். ஸோ இன்னைக்கு டாபிக் திருக்குறள். திருக்குறள்னு சொல்லும்போது, இங்க பாருங்க இந்த இந்த புக்கே பார்த்தீங்கன்னா, வெறும் 42 பக்கம் தான் இருக்கும். நான் ஒரே இதுல முடிஞ்சிருச்சு இந்த புக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த புக் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன புக்கு. ஆனா ஒரு 3 கேள்வியாவது கேட்டுருவாங்களோ! அப்டி சொல்லி தோணுது. இப்பயும் இந்த வீடியோவ பார்த்தீங்கன்னா, நான் அன்லிஸ்ட்ல போட்டு தான் அப்லோட் பண்ணுவேன். நான் யாருக்கு அனுப்புவேன்னா, உங்களுக்கு மட்டும் தான் அனுப்புவேன் ஃபிரெண்ட்ஸ். இந்த குரூப்புக்கு மட்டும் தான் அனுப்புவேன். இந்த குரூப்ல இருக்கக்கூடிய 160 பேரும் பார்த்திருந்தீங்க அப்டின்னா, எனக்கு 160ன்னு தெரிஞ்சிரும். ஆனா நெறைய பேர் பார்க்கறதில்ல ஃபிரெண்ட்ஸ். ஏன் பார்க்கறதில்ல? நீங்க பார்க்காததுனால எனக்கு ஏதாவது லாஸா அப்டின்னு கேட்டா, நிச்சயமா எனக்கு லாஸ் தான். ஆனா என்னன்னா, இந்த டைம் இந்த வீடியோ பண்ற டைம் எனக்கு லாஸே தவிர்த்து, மத்த எதுவும் எனக்கு பெருசா லாஸா அப்டின்னு கேட்டா, இல்ல. இந்த டயத்துல நான் வேற ஏதாவது நான் படிப்பேன். நான் எனக்கான புக்ஸ் படிக்க ஆரம்பிப்பேன். எனக்கு தேவையான குழந்தைகளுடைய சோ அண்ட் சோ ஒர்க்க நான் பார்த்துட்டு இருப்பேன். ஆனா, அது பார்க்காம இந்த வீடியோ பண்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, இந்த பேட்ச் நான் தான் கண்டக்ட் பண்றேன். நான் தான் பார்த்தீங்கன்னா, ரன் பண்ணணும். நான் தான் உங்களுக்காக எல்லாமே பண்ணணும். கொஸ்டின் பேப்பர்ஸ்ல ரெடி பண்றதுல இருந்து எல்லாமே நான் ஒருத்தன் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எத்தன பேர் நம்புவீங்க? சீரியஸா ஃபிரெண்ட்ஸ்.
மொத்தம் 5 பேர் இருந்த டீம் இப்போ ஒருத்தரா சுருங்கி இருக்கோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, எல்லாம் இந்த பாழா போன பணம் தான். சரி பரவால்ல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜா மெட்டீரியல் ஒர்க்கா இருக்கட்டும், அண்ட் வந்து கொஸ்டின் பிரிப்பரேஷனா இருக்கட்டும். எல்லாமே நான் ஒருத்தனே இப்ப பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ இப்ப இந்த வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக சாரி ஒரே ஒரு மாணவர் என்கிட்ட கேட்டதுக்காக இந்த வீடியோ. பார்த்துரலாமா? சரி, அறிமுக நூல் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் குடுத்திருப்பாங்க. திருக்குறள்னா என்ன? என்பதன் பொருள் என்ன? அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. ரொம்ப சிம்பிள். இது வந்து குறள் அப்படிங்கிற வெண்பாவுல இருக்கு. ஓகேங்களா? குறள் யாப்பு. யாப்புனா யாப்பால் அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. யாப்புனா என்ன? யாப்புனா கட்டுதல். ஓகேங்களா? சோ இது வந்து நம்ம படிச்சிருப்போம் ஏற்கனவே. ஏற்கனவே கொஞ்சமா படிச்சிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. எழுத்து, பொருள், அணி, யாப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிப்போம். சொல். ஓகேங்களா? மொத்தம் 5 இலக்கணம் இருக்கும். அந்த 5 இலக்கணத்துல கடைசியா வந்து யாப்புன்னு இருக்கும். நம்ம சிலபஸ்ல யாப்பு டைரக்ட்டா இருக்கு. ஆனா இல்ல. யாப்புனாலே கட்டுதல். ஒரு ஒரு கட்டுதல்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு குறள் இருக்கு, இல்லன்னா ஒரு ஒரு பாடல் இருக்குன்னா, அது இந்த ஒரு ஃபார்மேட்ல தான் இருக்கணும். அ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சிருப்பாங்க. ஒரு ஃபார்மேட் வச்சிருப்பாங்க. அதன்படி அது எழுதுறது தான் வந்து கட்டுதல், யாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யாப்பு இலக்கணம் நீங்க படிச்சீங்கன்னா, தமிழுடைய சுவை இன்னும் அழகா உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஆனா நம்ம சிலபஸ்ல இல்லங்கிறதுனால நம்ம படிக்கிறது இல்ல. ஸோ எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம், வேலைக்கு போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம், அப்பயாவது தயவு செய்து யாப்பு இலக்கணத்த படிக்க முயற்சி பண்ணுங்க. நான் பயிற்சி பண்ண சொல்லல. ட்ரையாவது பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு தமிழ் மேல அவ்ளோ லவ் வந்துரும் ஃபிரெண்ட்ஸ். சரி, இப்ப குறள் அப்படின்னு ஒண்ணு குடுத்திருக்காங்க. யாப்பால் அமைந்த நூல் குறள் யாப்பு. ஓகேங்களா? சோ குறள் யாப்பு அப்படின்னு சொல்லும்போது, குறள் வெண்பாவால் படைக்கப்பட்ட ஒரு நூல். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவுல 4 இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 3 அ சொற்கள் வந்து அமைஞ்சிருக்கும். மொத்தம் 7 சொல் தான். 1 1/4 அடியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குறள் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிரும். ஸோ இதுக்கு வந்து ஒரு மரியாதை குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திரு அப்படின்னு சேர்த்து திருக்குறள்னு வச்சிருக்காங்க. திருக்குறளுக்கு திருவள்ளுவர் அப்படிங்கிற ஒரு இமேஜினரி பெர்சன் அதுக்கு திருக்குறள்னா பேர் வச்சாரா அப்படின்னு அவருக்கே தெரியாது. ஆனா நம்ம எல்லாருமே வச்சுட்டு இருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யாருன்னு தெரியாது. இவர் தான் வந்து திருவள்ளுவரா? இங்க இந்த புக்ல வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே திருவள்ளுவருடைய புகைப்படமே இல்ல. ஓகேங்களா? இந்த புக்க எழுதின இவரோட இளங்குமரனாரோடது தான் இருக்கே தவிர்த்து, அவரே ஒரு ஃபேஸ் வேல்யூ போல இருக்கு. அவ்வளோ பயங்கரமா இருக்கிறாரு. ரைட். இத பார்த்தாலே நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிக்கிற எல்லாத்துக்குமே ஒரு லைட்டா கலக்கம் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா வந்து கேட்ட கொஸ்டின் அப்படி. ஸோ நான் என்னதான் வந்து சீரியஸ் இல்லாம அப்படி பேசினாலும், பட் அ அந்த டைம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ஃபிரெண்ட்ஸ். என்னடா கொஸ்டின் இப்படி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு. 2026ல வந்து இந்த மாரி கொஸ்டின் கேட்டா என்ன பண்றது? அதுக்காக தான் இந்த புக்கெல்லாம் எடுத்து நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். சரி. ஸோ அப்ப திருவள்ளுவர்னா யாருன்னு தெரியாது. திருக்குறள்னு அவர் தான் எழுதினாரான்னு கூட நமக்கு தெரியாது. எல்லாமே வந்து இமேஜினரி தான். ஆனா வி பிலீவ் இது திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கோம். ஸோ கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நம்ம ஒரு அடையாளம் வச்சுக்கணும்ல. அதுக்காக இருக்கக்கூடியது தான் இதெல்லாம். நான் ஏன் இத சொல்றேன்னா, நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து சார் திருக்குறள்னு திருவள்ளுவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஒருத்தர் இருந்தாரான்னு தெரியாது. எல்லாமே இமேஜினரி தான். அவருக்கு அந்த புக்குக்கு அவர் தான் அந்த பேர வச்சாருன்னு கூட நமக்கு தெரியாது. எல்லாமே கற்பனையாவே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு, கற்பனையா நம்ம படிச்சுட்டு இருக்கோமே! இதெல்லாம் கொஸ்டின் கேட்டா, நம்ம வந்து என்ன சார் இது நியாயமா? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ். ரொம்ப அறிவுஜீவியா கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பதில்ன்னு கேட்டா, வந்துருச்சு. சிலபஸ்ல குடுத்துட்டாங்க. நம்ம ஒரு அடையாளப்படுத்தி வச்சுட்டோம். அதனுடைய மூலாதாரத்தை போய் பார்த்து இது ரைட்டா, ராங்கான்னு பார்க்கிறதுக்கு இது ஒண்ணும் கான்ஸ்டிடியூஷன் கிடையாது. ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் கிளாஸும் நான் எடுக்கிறேன். அதே மாரி ஹிஸ்டாரிக்கலா போனீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு மூலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போய் நின்னோம்னா, அது வெறுமனே தான் இருக்கும். உதாரணத்துக்கு காவேரி எவ்வளவு பெருசா ஓடிட்டு இருக்கு. அகண்ட காவேரின்னுலாம் சொல்லுவாங்க. ஆனா காவேரி ஆரம்பிக்கிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா, என்னடா இது சின்ன ஏதோ ஒரு பைப்பு தண்ணி மாரி சின்னதா வந்துகிட்டு இருக்கு. ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாரி தான் தோணும். பட் அப்படி ஒண்ணுமே இல்லங்கிற இடத்துல இருந்து தான் அவ்வளோ பெரிய ஜீவ நதி நமக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்குங்கிறது உண்மை. தாமிரபரணி அப்படிதான் ஃபிரெண்ட்ஸ். இப்படி எல்லா ஆறுகளுமே வந்து அதனுடைய மூலத்தை போய் பார்த்தோம்னா, பெருசா இருக்காது. அதே மாரி அதனுடைய முடிவையும் பார்த்தா, எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிற முடியாது. ஸோ அதான் திருக்குறளும் வந்து பார்த்தீங்கன்னா, சிலபஸ்ல வச்சுட்டாய்ங்க. மூலத்தை எல்லாம் போய் பார்க்காதீங்க. நமக்கு எவ்வளவு கேள்வி வரும் அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. சரி, இப்ப திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒப்பில்லாத
தன்மையை கூறுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஒப்பில்லாதன்னா கம்பேர் பண்ண முடியாத, அன்கம்பேரபிள்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த காலத்தில் இயற்றப்பட்ட நூல். அதாவது எப்ப அப்படின்னு கேட்டா, அரசர்கள் ஆட்சி செய்த காலம். சோ ஒரு ஒரு யோசிச்சு பாருங்க. இப்ப இன்ற காலகட்டத்துல அரசர்கள் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா, அவங்கள பத்தி சொல்லாம நம்ம ஒரு புக்க ரிலீஸ் பண்ண முடியுமா? ஆ அப்படி இருந்தாலும் அத வந்து அ பாதுகாத்து வைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. முடியாது. ஆனா திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா, அரசர்கள் அதிகமாக இருந்த காலத்திலயும், அவங்கள பத்தியெல்லாம் பெருசா பேசாம, மொழி, இனம், சமயம், நிறம், குலம் இத பத்தியும் பெருசா பேசாம, பெருசான்னு இல்ல. அத பத்தி என்னன்னே தெரிஞ்சிருக்காது. தமிழ் மொழி தான் எவ்வளவு பெரிய மொழி தெரியுமா? அப்படின்னு திருக்குறள்ல இருக்காது. அதே மாரி தான் இனம் யாரு? தன் சமயம் யாரு? அ அ நிறம் என்ன மாதிரி? குலம் இத பத்தி எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் ஈக்குவலா இருக்கும். அதாவது திருக்குறள் வந்து தமிழர்களுக்காக எழுதப்பட்டதா? அப்படின்னா கிடையாது. திருக்குறள் வந்து இந்தியான்னு ஒரு கண்ட்ரியா அப்ப உருவாகல. அப்புறம் எப்படி அவர் எழுதியிருப்பாரு? அவருக்கு அதுனா என்னன்னே தெரிஞ்சிருக்காது. ஓகேங்களா? சொல்லப்போனா நமக்கு தெரிஞ்ச நெறைய விஷயம் திருவள்ளுவருக்கு தெரியல. அதுதான் உண்ம. சரி. இப்ப நீங்க அத வேணா கம்பேர் பண்ணிக்கலாம். திருவள்ளுவர் காலத்துல வந்து ஃபோன் கிடையாது. மொபைல் இல்ல. அதே மாரி அவருக்கு வந்து இந்த மாரி சோசியல் மீடியாலாம் என்னன்னு தெரிஞ்சிருக்காது. அவரோட திருக்குறள இப்ப வச்சு நம்ம வந்து நெறைய விஷயத்த நம்ம யோசிக்கிறோம் அப்படிங்கிறது அவருக்கே தெரியாது. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா வச்சிருக்காரு. ஸோ இது வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, இந்த நூல் வந்து தனி பெருஞ் சிறப்பாக இருக்கிறதுக்கான காரணமே இது பொதுவானது தான். யுனிக்கா இருக்கு. எந்ததையும் சார்பில்லாம இருக்கு. இதுவே ஒரு யுனிக்னெஸ். சோ அதனால உலக பொ பொதுமறை அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இதான். மறை அப்படின்னாலே வந்து ஒரு வேத நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப மறைனாலே வேதம். மறைமலை அடிகள், வேதநாயக சாஸ்திரி அப்படிங்கிறத மறைமலை அடிகளார் அப்படின்னு சொல்லி மாத்துனாரு. நம்ம பார்த்திருப்போம். அப்ப மறைனா வேதம். சோ இது ஏன்னா உலக பொதுவாக இருக்கக்கூடிய மறை. அதாவது வேத நூல் அப்படிங்கிறது இப்ப எப்படி பைபிள், குரான், ஹதீஸ், ஷரியத் லா இப்படி ஒவ்வொன்னும் வச்சிருப்பாங்க. சோ அப்படி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, திருக்குறளையும் வைக்கிறாங்க. சோ உலகத்துக்கே பொதுவானதுன்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, திருக்குறளை வந்து அறநூல் என்று ஏன் சொல்றாங்க? பல அற அறம் சார்ந்த விஷயத்தெல்லாம் வச்சிருக்காங்க. 14 கீழ்க்கணக்கு நூல்கள்லயே நல்லா பாத்தீங்கன்னா, அறநூல்கள் அதிகமா இங்க தான் இருக்கும். சோ இதுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அறத்துப்பால் அப்படின்னு ஆரம்பிக்குதுன்னு பின்னாடி வந்தவங்க சொல்றாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அறம், பொருள், இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் பிரிக்கவே இல்ல. ரைட். சோ அந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியா தான் வந்து இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நெறைய பேரு சிலரெல்லாம் வந்து நெனச்சு பார்க்கிறது என்னன்னு கேட்டா, இன்பத்துப்பால் தான் அவர் எழுதியிருக்காரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, அறம். அதுக்கு அடுத்து தான் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கலாம். அப்படின்னும் வந்து ஒரு சில ஹைப்போதீசிஸ் எல்லாம் இருக்கு ஃபிரெண்ட்ஸ். நீங்க பிஹெச்டி படிக்கக்கூடிய தமிழ்ல பிஹெச்டி படிக்கிறவங்கள கேட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த மாரி நெறைய தீசிஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து படிக்கிறதே கம்மி தான் திருக்குறள் சம்பந்தமாக. செய்தி கொன்றார்க்கு இந்த பாருங்களேன், இந்த வார்த்தை பாருங்களேன். செய்தி கொன்றார்க்கு உய்தி இல்லென அறம் பாடிற்றே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஓகேங்களா? சோ இதுல அறம் அப்படின்னு குறிப்பிடுறாராம். ஓகேங்களா? அஹ்ரு இ அப்படின்னா வந்து குறள்ல வந்து இருக்கும். ஓகேங்களா? சோ அது வந்து அந்த பாருங்க. இஹ், இர் இந்த வடசொல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிதான் வந்து அ எழுத்தாளுகளும் குறள் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. ஓகேங்களா? சோ அப்ப அ இது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இதுதான் நான் ஏன் இந்த ஒவ்வொன்னா நான் சொன்னேன் அப்படின்னு கேட்டா, இதுதான் யாப்பு. இதுதான் யாப்பு. யாப்புன்னா இப்படிதான் வந்து எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஆக்சுவலா வந்து அந்த டயத்துல எழுதியிருக்கிறாங்க. ஓகே ரைட். சரி. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? நான் ஏன் இத சொல்ல வந்தேன்னு புரிஞ்சிருச்சா? அதே மாரி இங்க பாருங்க, இந்த திருக்குறள் பாருங்க. "ஏனன்றி எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு." இப்படி எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? இது இது வந்து யாப்பு, குறள் யாப்பு வச்சு எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? சோ, இப்ப இத பேஸ் பண்ணி இந்த நன்றினா என்ன? அறம் சார்ந்த என்ன? அப்படின்னு சொன்னதுனால, அதிகமாக உள்ளதால் அறத்துப்பால் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனாலே இத வந்து அறநூல் அப்படின்னு சொல்றாங்க. நெறைய ஈவன் வந்து இதே மாரி தான் நாலடியாரும் இருக்கும். சேம் அஸ் லைக் நாலடியாரும் முப்பாலாக பிரிச்சிருப்பாங்க. அறநூல் தான். ஆனா, சமண முனிவர்கள் பலர் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? சரி அதே மாரி மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அன்
அனைத்தரன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நான் இங்க பாருங்க ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து இந்த திருக்குறளை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப திருக்குறள் ஏன் அறம் சார்ந்த நூல் என்று வழங்கப்படுகிறதுன்னு ஒரு கொஸ்டின் இப்படியே ஒரு கொஸ்டின் கேட்டா மெயின்ஸ்ல இந்த குறள் எல்லாம் வச்சு இப்ப சொன்னதை வச்சு நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஸோ அடுத்தது பாருங்க திருக்குறள் முப்பால் என்று பெயர் பெற்றது பெயர் ஏற்பட்டது ஏன்? அது தமிழ் நெறி வழியதா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் முப்பால் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கல. அவர் பொதுவா வந்து 1330 தான் எழுதியிருக்காரு. சாரி நமக்கு கிடைச்சிருக்கு. எழுதியிருக்காருன்னு சொல்லக்கூடாது. நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா அவர் வந்து 3000 கூட எழுதியிருக்கலாம். அவர் வந்து 4000 கூட எழுதியிருக்கலாம். 133 அதிகாரம் கிடையாது. அது வந்து 2000 அதிகாரம். அதிகாரமே ஒரு 2000 கூட இருக்கலாம். 20,000 பாடல்கள் எழுதியிருக்கலாம். 20,000 குறள் எழுதியிருக்கலாம். ஆனா நமக்கு கிடைத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த பகுக்கப்படாத 1330 குறளாக நமக்கு கிடைச்சிருக்கு. அதன் பின்பு வந்தவர்கள் தான் அதை பகுத்திருக்காங்க. அப்படி அந்த பகுதியை பகுக்கும் போது அறம், பொருள், இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதனால இந்த முப்பாலா வைக்கிறோம். ஸோ ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியர் அறம் முதலாக மும்முதற் பொருள் என்று இன்பம் இங்கேயும் பாருங்களேன். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இன்பம், பொருள், அறம் என்று முப்பாலாக முறையை கூறியுள்ளார். இப்ப பாருங்க நான் முன்னாடியே சொன்னேன்னா எடுத்த உடனே இன்பத்துப்பால் தான் எழுதியிருப்பாரு. அதுக்கு அடுத்து பொருள், அதுக்கு அடுத்து தான் அறம். வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருமே என்ஜாய் பண்ணணும்னு நினைப்போம். அதுக்கு அடுத்து பொருளை சேர்க்கணும்னு நினைப்போம். அதுக்கு அடுத்து தான் வந்து அறத்தோட இருக்கணும்னு நினைப்போம். கடைசி காலத்துல தான் நமக்கு அறம் தோணும். இப்படிதான் வள்ளுவரும் எழுதியிருப்பாரு. ஆனா நம்ம வந்து அப்படி அப்படி இருக்கக்கூடாது லைஃப்ல. நம்ம வந்து பாத்தீங்கன்னா முறையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி வச்சிருக்கோம் அப்படின்னும் நிறைய பேர் பேசுறாங்க. நல்லா கவனிங்க. நான் சொல்றது எல்லாமே என்னை சுற்றி இருக்கக்கூடிய பல முனைவர் பட்டம் பெற்றவர்களுடன் உரையாடி அதன் மூலமாக கிடைத்த தகவல்களைத்தான் நான் சொல்றேனே தவிர்த்து இது என்னோட தாட்டோ இல்ல தேவையில்லாத தாட்டோ கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பொதுவா புரிஞ்சுக்கோங்க. சரி இப்ப பாருங்க தொல்காப்பியர் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி பேசியிருக்காரா? அடுத்தது பாருங்க ஆக்சுவல் தொல்காப்பியர் காலத்துல நார்மல் ஆசிரியர் தொல்காப்பியர் தொல்காப்பியரே கிடையாது. ஓகேங்களா? சோ அடுத்தது புறநானூறு. புறநானூற்றுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அறமும் பொருளும் இன்பமும் இப்படி சொல்லியிருக்காங்களா? அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு இது முதுக்கண்ணன் ஆஹ் சாத்தனாரும் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்ப அறம் பொருளும் இன்பமும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க? முதுக்கண்ணன் சாத்தனார் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுக்கு அடுத்து பாருங்க. அடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா, கோவூரார் வந்து என்ன சொல்றாருன்னு பாருங்க. கோவூர் கிழாரும் எப்படி சொல்லியிருக்காருன்னா, "சிறப்புடை மரபிற் பொருளும், இன்பமும் அறத்து வழிப்படூஉம் தோற்றம் போல." அப்ப எடுத்த உடனே பொருள் சொல்லிட்டு இன்பம் அறம். சோ அப்ப எல்லாருமே சொல்ல வர்றது ஒரே விஷயம் என்னன்னு கேட்டா இது வந்து முப்பாலாக பிரிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா எஸ் இதுக்கு அடுத்து வந்த எல்லாருமே வந்து வள்ளுவர் பண்ணல பட் ஆனா அடுத்து வந்த எல்லாருமே இது 3 பகுதிகளாக இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அறம் பொருள் இன்பம்னு சொல்றாங்க. அந்த வரிசை வேணா மாறி இருந்தாலும் அறம் பொருள் இன்பம்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப முப்பால் நெறி அப்படிங்கிறது தமிழ் நெறியாதல். தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 நெறி வந்து ரொம்ப பெருசா கடைபிடிச்சிருக்காங்க. அது தமிழ் நெறி வலியதா அப்படின்னு கேட்டா, ஆமா. ஓகேங்களா? சோ கூறியவற்றில் முப்பால் நெறியே தமிழ் நெறியாதல். ஆகையால் திருவள்ளுவர் அந்த நெறியில அவர் எழுதியிருக்காரு. சோ தமிழ் நெறியில் முப்பால் வகுத்தார் அப்படின்னு பிலீவ் பண்றாங்க. ரைட்டா? நான் இங்க வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல வரல. அவங்க நம்பியிருக்காங்க. கடவுள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டா நம்புனா இருக்கு நம்பலனா இல்ல. நீங்க எப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ கடவுள் வந்து நீங்க கட்டுற தாயத்திலேயோ கயிறுலையோ கருப்பு கயிறு மஞ்சள் கயிறு பச்சை கயிறுல எல்லாம் இல்ல. கடவுள் இருக்கிறார்னு நம்புனீங்கன்னா இருக்கிறாரு. அந்த மாதிரி இந்த ஹைப்போதீசிஸா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய தீசிஸ் எழுதுறவங்க எல்லாம் தீசிஸ்னா ஒண்ணுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். பிஹெச்டி பண்றவங்க எல்லாம் எம்ஃபில் பிலாசபி மாஸ்டர்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய என்ன தாட்டோ அதை எழுதுவாங்க. அதை எழுதி சப்மிட் பண்ணி முனைவர் பட்டம் வாங்குவாங்க. ஏதாவது ஒரு இதுல ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆராய்ச்சி பண்ண எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உண்மையாகத்தான் இருக்க வேண்டும்னு அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா? சோ இது நீங்க பிஹெச்டி பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா உங்க ஃபேமிலில யாராவது இருந்தாங்கனாலோ இல்லைன்னா உங்க பக்கத்துல யாராவது டீச்சர் இருப்பாங்க. கண்டிப்பா இருப்பாங்க.
அவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. தீசிஸ்லாம். அது எல்லாமே உண்மையானா, அது அவங்களுடைய கருத்து. ஓகேங்களா? ஸோ அப்படி இந்த மேல சொன்ன எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில நம்ம வந்து ஆமா, தமிழர்களுடைய நெறியாக இருக்கு. அதன் வழி அவர் எழுதியிருக்காருன்னு சொல்ல வர்றோம். ரைட்டா? ஸோ அடுத்தது பாருங்க. அறம், பொருள், இன்பம் என பிறர் கூறினாலும் திருவள்ளுவர் அறம், பொருள், காமம் என்று முப்பால் பெயர் சூட்டியது ஏன்? இப்ப மத்தவங்க எல்லாம் இன்பம்னு சொன்னாலும், அவர் வந்து அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் தான் சொல்லியிருப்பாரு. இப்ப அறம், பொருள், இன்பம் என முறை வகுத்த தொல்காப்பியர். தொல்காப்பியர் அவரோட இதை எடுத்து பார்த்தோம்னா, அதான் இருக்கு. நமக்கு வந்து அகத்திய நூல் கிடைக்கல. தொல்காப்பியருக்கே ஆசிரியர் யாருன்னா அகத்தியர். அகத்தியம் நமக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னா இல்ல. ஆனா நமக்கு தொல்காப்பியம் கிடைச்சிருக்கு. அதுல இப்படிதான் பிரிச்சு வச்சிருக்காங்க. இன்பம் அப்படிங்கிறது எல்லா உயிருக்கும் பொதுவானது. அது மனிதர்களுக்கோ இல்ல ஆடு மாடுக்கு மட்டும் தான் அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் பொது. ஆனா திருவள்ளுவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அற அறிவு, ஆர் அறிவு. நமக்கு 6 சென்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல. அப்ப அறம் அறிவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆறறிவு மாந்தருக்கே நூல் செய்தலால் மற்றைய உயிர்களுக்கொள்ளும் இன்பம் போல் இல்லாமல். நல்லா கவனிங்க. இதுதான் முக்கியம். இத கொஞ்சம் மாறுனா கூட வந்து தேவையில்லாதது பேசுற மாரி ஆயிரும். ஸோ அதனால நான் அந்த டெக்ஸ்ட்டோடயே நான் போயிடுறேன். ஸோ 6 சென்ஸ் இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நூல் படைக்கப்பட்டுள்ளது. மத்த உயிர்களுக்கெல்லாம் இது இல்ல. ஸோ ஆகையால வந்து பார்த்தீங்கன்னா, என்று வளர்வதாய், நிலை பெறுவதாய், அ முறை முறைமையுடையதாய் அமைந்த எப்படி வந்திருக்கு பாருங்க. வளர்வதாய், நிலை பெறுவதாய், முறைமையுடையதாய் அமைந்த நிறை இன்பத்தை காமம் என்றார். தொல்காப்பியரே என்ன சொல்லியிருக்காருன்னா, கமம் நிறைந்தியலும் கமம் நிறைந்தியலும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்ப கமம்னாலும் காமம் ஒண்ணுதான். ஸோ அப்ப இந்த விஷயம் டிஎன்பிஎஸ்சில கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்ப தயவு செய்து இது தெரிஞ்சுக்கோங்க. இது கொஸ்டின் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. கமம் என்றால் காமம் என்றாலும் ஒண்ணுதான். அப்ப கமம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. அப்ப அ புர் இந்த மாரியான கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சில நெறைய வரும். ஸோ அதனால தான் இந்த புக்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்தது பாருங்க. திருவள்ளுவருக்கு முதற் பாவலர் என்று ஏன் பெயர் வந்து குடுத்திருக்காங்க? முதற்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? முதற் பாவலர். இப்ப முதற் பாவலர்னா என்னன்னு சொல்லுவாங்க? பாட்டு பாடுறவர பாவலர்ன்னு சொல்லுவாங்க. அ ஒரு பாவலரு, சூரியரு அப்படிலாம் பாட்டெல்லாம் வந்திருக்கு. நெறைய வந்து வந்திருக்கு. பாவலரே, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? ஏன் பாட்டு பாடுவாங்கப்பா. அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. அப்ப திருவள்ளுவர் ஃபர்ஸ்ட் டைம் இன் த ஹிஸ்டரி இவர் வந்து பாத்தீங்கன்னா, முதலாக இருந்த பாவலர் அப்படின்னா கிடையாது. அவருக்கு முன்னாடி 11 கீழ்கணக்கு மாரி 11 மேல்கணக்கு நூல்கள் இருந்திருக்கு. சங்ககால நூல்கள் இருந்திருக்கு. எத்தனையோ பாடல்கள் வந்துருச்சு. 10 பாட்டு, 8 தொகை எல்லாமே வந்துருச்சு. ஆனா, இவர் முதல் பாவலர் கிடையாது. ஆனால் முதலாக வெண்பாவுல அதுவும் குறள் வெண்பால சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா வெண்பான்னு மட்டும் தான் இருந்திருக்கு. இவருக்காக தான் அது குறள் வெண்பான்னு சேர்த்திருக்காங்க. வள்ளுவர் தன்னுடைய அ திருக்குறள வந்து பார்த்தீங்கன்னா, அரங்கேற்றம் செய்யும்போது, ஔவை பிராட்டி முதல் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சங்கத்துல வந்து இருந்திருக்காரு. சங்கம்னா, தமிழ் சங்கத்துல. மதுரையம்பதி தமிழ் சங்கத்துல இருந்திருக்காங்க. அப்ப யாருமே ஏத்துக்கவே இல்ல. இது யாப்புக்குள்ள அடங்கவே இல்லையே! இது சரியா இல்லையே! இது என்ன 1, 2 அடி இருக்கணும். இல்ல 1 அடி இருக்கணும். இது என்ன 1 1/4 அடியில இருக்கு. இது சரியில்லன்னு சொல்லிட்டு சங்கத்துல இருக்கிற எல்லாருமே முடிவு பண்ணாங்க. அப்ப ஔவையார் என்ன பண்ணாருன்னா, இந்த திருக்குறள இந்த ஏட எடுத்து பொற்றாமரை குளத்துல போட்டாங்களாம். அது திரும்பி வந்துச்சுன்னா நமக்கு ஓகே. இல்லன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த எழுதி கொண்டு வந்திருக்காரு. அத வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணிக்குள்ள போட்டா அது மிதக்கணும். வெளிய வரணும். அப்படி வரலன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா, இத்தன வருஷம் எழுதுனது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா இது நடந்திருக்கு. இத வந்து அது புனல் விவாதம், அனல் விவாதம் இப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாரி தண்ணீல விடுறது புனல் விவாதம்னு சொல்லுவோம். அப்படி விவாதம் நடத்தி தான் வந்து நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இது எக்ஸ்ட்ரா தகவல்கள்லாம் கிடையாது. ஔவையார்ன்னு ஒரு திரைப்படம் இருக்கும். பழைய படம். அதுல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
அப்ப முதற்பா அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, அவர் பாடிய வெண்பா பிற்காலத்தவரால் முதற்பா எனப்பட்டது. இவர் பாடிய, அதாவது வள்ளுவர் பாடியத முதற்பான்னு சொல்றாங்க. வெண்பால முதற்பா, ஈரடி வெண்பா அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. குறட்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப வெண்பாவில் முதற்பா, ஈரடி வெண்பாவாம் குறட்பா. ஓகேங்களா? அப்ப அதுக்கு பேரே குறட்பா. குறள் போல அமைந்துள்ள பாடல். ஓகேங்களா? அப்படி பாடுறதுனால தான் இவர வந்து முதற்பாவலர்ன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்டலா வந்து பண்ணியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் இவர் எழுதியிருக்காரு. அதே மாதிரி கடவுள் வாழ்த்து அப்படின்னு எதுவுமே இல்லையேன்னு சொன்னா, ஏன் இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு பாருங்க. கடவுள் வாழ்த்து என்னும் 2 சொற்களும் திருக்குறள்லயே இல்லையே அப்படின்னு சொன்னா, அதனால் கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறது அதிகாரமே வந்து பாத்தீங்கன்னா இல்லையா? அதிகார பெயர் தகுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, தகும். எப்படி சொல்றாரு பாருங்க இந்த ஆத்தர். திருவள்ளுவர் தொல்காப்பிய வழியில் தான் அறநூலை வந்து பாடியிருக்காரு. நல்லா கவனிங்க. திருவள்ளுவருக்கே வந்து ஃபர்ஸ்ட் தொல்காப்பியர் தான் கைட் பண்ணியிருக்காரு. கைட் பண்ணியிருக்காருன்னா பக்கத்துல உட்கார்ந்து சொல்லி கொடுத்தாருன்னு சொல்ல வரல. ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு. ஓகேங்களா? சோ அத தொல்காப்பியத்தில் எப்படி சொல்றாரு பாருங்க. கொடிநிலை கந்தளி வள்ளி என்னும் வடுநீங்கி சிறப்பின் முதலன மூன்றும் கடவுள் வாழ்ந்தொடு கண்ணிய வருமே. இப்ப இத வந்து டீகோட் பண்றாங்க. நல்லா கவனிங்க. நான் வந்து முழுக்க முழுக்க இங்கிலீஷ் மீடியத்திலேயே படிச்ச மாணவன். நான் படிக்கும்போது. நான் காலேஜா இருக்கட்டும், ஈவன் என்னுடைய மாஸ்டர் டிகிரி கூட நான் இங்கிலீஷ்ல தான் பண்ணியிருக்கேன். அதாவது ஆங்கில வழியில் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். எம்.ஏ இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். யுஜி வந்து இன்ஜினியரிங் நான் முடிச்சிருக்கேன். எல்கேஜி முதல் நான் இங்கிலீஷ் தான் படிச்சிருக்கேன். இங்கிலீஷ் மீடியம் தான் தவிர்த்து தமிழ் மீடியம் கிடையாது. ஆனாலும் நான் தமிழ ஒரு பாடமா எடுத்து படிச்சிருக்கேன். எது வரைக்கும் அப்படின்னு கேட்டா, 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே தவிர்த்து, அதுக்கடுத்து நான் தமிழ் படிச்சதே கிடையாது. இப்போ நான் வந்து நடுவுல இந்த மாதிரியான செய்யுள் படிக்கும்போது ஏதேனும் தப்பு வந்துச்சுன்னா, தயவு செய்து, "ஏ இவன் இங்கிலீஷ் மீடியம் பையன்டா" அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டுருங்க ஃபிரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நெறைய பேர் நெனைப்பீங்க, "என்ன இவனுக்கு தமிழே பெருசா வரல, இவன் தமிழ் நடத்துறான்" அப்படின்னு சொல்லிட்டு. நாட்டுல நெறைய பேத்துக்கு நெறைய விஷயம் வரவே இல்ல. ஆனா அவங்க எல்லாம் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க வீட்லயும் இந்த மாரி நெறைய நடந்துகிட்டு தான் இருக்கும். சரி, இப்ப வாங்க நம்ம உள்ளுக்குள்ள போயிரலாம். சரி, இப்படி இந்த பாடல் வருவதால், இதுக்கு கடவுள் வாழ்த்து அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்து தொல்காப்பியர் சொன்னது. ஓகேங்களா? கொடிநிலை அப்படிங்கிறது என்னன்னா, மின்னல் வந்து ரொம்ப கொடியது, அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கொடிநிலை அப்படிங்கிறது வான் சிறப்பு. கந்தளி அப்படின்னு சொல்றாங்கல்ல. கந்தளி இந்த ழி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. கந்தழி. பற்றற்ற ஒன்று கந்து கந்து கந்தா கந்தலாக மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப ஒரு துணி இருக்குன்னா கந்தலா மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. கந்தளின்னு பற்றற்ற ஒன்று அப்படிதான் இருக்கும் என்று நீத்தார் பெருமை. பெரியவங்க சொல்லியிருக்காங்க. வள்ளி என்பது அரண் வலியுறுத்தல். ஓகேங்களா? இப்ப இதன் வழியில பார்க்கும்போது கடவுள் வாழ்த்துன்னு தனியே இல்லன்னா கூட, கடவுள் வாழ்த்துன்னு தான் அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு தே டிபேட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் குறளே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அகரம் முதல எழுத்து எல்லாம் நான் வந்து சொல்லக்கூடிய ஆனாவுல இருந்து கடைசி சொல்றது எல்லாமே வந்து ஆதியும் பகவனும் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஃபர்ஸ்ட் கடவுளை வந்து கும்பிட்டுட்டு தான் ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல இந்த கடவுள் அந்த கடவுள்னு அவர் சொல்லவே இல்லை. ஓகேங்களா? அப்ப முற்பட்ட கடவுள் வாழ்த்து வரும் என்று கூறியபடி முதல் 4 அதிகாரங்களை அமைத்திருப்பாரு தொல்காப்பியர். அவற்றை பாயிரம் என வழங்கினார். இந்த 4 அதிகாரங்களுமே இல்லாமல் எவ்வேடும் கிடைத்தில. எந்ததுமே கிடைக்கலையாம். கடவுள் வாழ்த்தில் எந்த கடவுள் பெயரும் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். வள்ளுவர் இருந்த காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிலீஜியஸ் இருந்திருக்கு. ஏன் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கிட்டத்தட்ட வள்ளுவருக்கு நிறைய சாயம் பூசப்பட்டுள்ளது. நீங்க டக்குன்னு ஸ்கூல் புக்ல போய் பாத்தீங்கன்னா வள்ளுவர் வந்து வல்லார் மாதிரி அப்படியே ஒயிட் ட்ரெஸ் போட்டு இருப்பாரு. நான் படிச்ச காலத்துல 90ஸ்ல பாத்தீங்கன்னா, கொஞ்சம் 80ஸ்ல போய் பாத்தீங்கன்னா அவரே வந்து பாத்தீங்கன்னா காவி வேட்டி உடுத்திக்கிட்டே இருப்பாரு. இப்ப எந்த இதுல இருக்கிறாருன்னு அவருக்கே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டா திடீர்னு கலரை மாத்துறாங்க, திடீர்னு இதை பண்ணிட்டு இருக்காங்க. சரிடா, இப்ப என்கிட்ட நானே பேசிக்குவேன். சரிடா குபேந்திரா, இப்ப வந்து வெள்ளை கலர்ல எந்த மதமும் இல்லாம தான் வந்து வள்ளலார் மாதிரி அப்படி உட்கார்ந்து இருக்காரா அப்படின்னு கேட்டா
சமண மதத்தோடைய ட்ரெஸ்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் தான். ஸோ அப்ப அந்த டயத்துல வந்து என்ன சொன்னாங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் நான் சொல்றதெல்லாம் 90ஸ் கூட கிடையாது, 80ஸ்ல அதுக்கும் முன்னாடி ஒரு 40ஸ் 50ஸ் அந்த டயத்துல வள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமணர் அப்படின்னே பிலீவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் இல்ல அவர் சமணர் கிடையாது. அவர் வந்து ஒரு என்ன சொல்ல ஆம், ஹிந்துவுக்குள்ள இருந்த ஒரு உட்பிரிவான ஒரு மதத்துல அந்த டயத்துல இருந்த ஒரு மதம்னு சொல்றாங்க. அதுக்கு வைணவம்னு சொல்றாங்க, இல்ல சைவம்னு சொல்றாங்க. ஏதோ ஒண்ணு. அதுக்காக தான் பட்டைய வச்சு ஏன்னா வந்து அவர் மோஸ்ட்லி வந்து சைவமா தான் வந்து சித்தரிக்கப்பட்டுள்ளார். ஏன்னா பட்டை இருக்கும் அவருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனாலேயே வந்து பார்த்துக்கோங்க. மதுரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கோயில்? சொக்கநாதர் கோயில். அதுக்கப்புறம் தான் மீனாட்சி கோயிலா மாறிச்சு. அப்ப சொக்கநாதர் கோயில், சொக்கன் இருக்க, முருகன் இருக்க, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ் சங்கம் வளர்க்க, அங்க தான் வந்து போயி அரங்கேற்றம் நடக்க, இதெல்லாம் நடந்திருக்கு. ஐயோ! டிஆர் மாரியே நானும் பேச ஆரம்பிச்சுட்டேன் ஃபிரெண்ட்ஸ். சரி, இப்ப பாருங்க. அந்த டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வேதியர், சமணர், புத்தர் ஆகிய நெறைய சமயங்கள் வந்து இருந்தாலும், அந்த சமயத்துல நெறைய சமயங்கள் இருந்தாலும், ஒருவருக்கொருவர் வாதிடவும், அழிக்கவும் நெறைய வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. அதனால எல் எதுவுமே எனக்கு வேணாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கவனிங்க. எதுவுமே வேணாம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உயர்ந்த பண்புகள் ஆகி அதையே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உயர்ந்த பண்புகள்னு சொல்லுவாங்கல்ல, அதையே கடவுளாக பாவித்து அவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? சோ இப்ப இந்த இடத்துல எங்கேயுமே கடவுள்னு சொல்லாம, முதல்வன், பகவன், இறைவன் அப்படின்னு ஒரு பொது பெயரே வச்சிருப்பாரு. சமயம், கடவுள் அப்படின்னு போச்சுன்னா, இது வந்து ஒரு எல்லா 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 புத்தகம் மாதிரி இதுவும் ஒண்ணு ஆயிருக்கும். ஆனா எதுலயும் கலக்காம, பெயரால் உலகம் துன்புறவோ, அழியவோ கூடாது என்னும் சால்பினால் இங்க பாருங்க சால்புனா என்ன அர்த்தம்னு கொஸ்டின் கேட்பாங்க. சால்பினால் அது ஒரு கன்சர்ன் வச்சு கடவுள் பெயர் எதையுமே திருவள்ளுவர் குறிப்பிடவில்லை. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. ஒழுக்க ஒழுக்க நூல் அல்லது அற நூலுக்கு வான் சிறப்பு கூற வேண்டுமா? இதுதான் வந்து அறநூலாச்சே. இதுக்கு வேணுமா இந்த மாதிரி வான் சிறப்பு வேணுமா அப்படின்னு கேட்டா, ஆமா வேணும்னு சொல்றாரு வள்ளுவர். என்னன்னு கேட்டா, வானம் வந்து வானம் விட்டு போனா பூமி அப்படின்னு பாட்டு வரும்ல தேவருமான் படத்துல. அந்த மாதிரிதான் வான் மழையாகிய ஒழுக்கு இல்லையானால் மக்களுக்கு ஒழுக்கு அதாவது ஒழுக்கம் ஏற்படாதுன்னு சொல்றாரு. சோ இதைத்தான் அவர் வந்து நீரின்றி அமையாது ஒழுகு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை இங்க பாருங்க. நீரின்றமையாது ஒழுகனின் யார் யார்க்கும் வானின்றமையாது ஒழுக்கு. ஓகேங்களா? சோ இப்ப இது வந்து எக்ஸாம்பிளா குடுத்திருக்காங்க பாருங்க. அதுவும் அவருடைய திருக்குறள வச்சே சொல்லியிருக்கிறாங்க. சோ அதனால இது வான் சிறப்பு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது பாயிரத்தில் முடித்து இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், மக்கட்பேறு என்பவற்றை வள்ளுவர் வரிசைப்படுத்தியது ஏன்? அதாவது முடிக்கும்போது பாயிரத்துல முடிச்சு, எல்லாமே ஃபேமிலி ஓரியன்டடா முடிச்சிருப்பாரு. இல்வாழ்வான் என்பதன் அடையாளம் இல்லா அதாவது இல்வாழ்வான்னா இல் அப்படின்னாலே வீடுன்னு அர்த்தம்ப்பா. இல் அப்படின்னா நீங்க நீங்க தெலுங்குல பார்த்தீங்கன்னா, இல்லுன்னு சொல்லுவாங்க. இல்லம்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ஸோ இல் அப்படின்னா, இல்லம் அப்படின்னு பொருள். ஸோ இல்லா இல்லாளும் இருந்தால் தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப இல்லாள் அப்படின்னா யாரு? இல்லாள்னா வீட்டம்மா. ஓகேங்களா? ஸோ இல்லாளும் இருந்தால் தான் கூடும். இருவர் இல்வாழ்வும் வழி வழியாக உலகம் வழி வழியாக உலகம் சிறக்கத்தக்க மக்களை தருவதற்கு என்பதற்கே இவ்வாறு வரிசைப்படுத்தினாராம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வரிசைப்படுத்துறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, அந்த இல்லால் வீடுன்னு எப்ப சொல்லுவாங்கன்னா, வீட்டம்மா இருந்தாதான் சொல்லுவாங்க. ஸோ நீங்க இதுவே ஒரு டிபேட்ல ஒரு பட்டிமன்றத்துல சொல்லியிருப்பாங்க. எங்க விசேஷத்துக்கு போனாலும், "யாரு உங்க மிஸ்ஸஸ் வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேட்கறாங்கல்ல. ஆனா ஊர் சைடு எல்லாம் போய் பாருங்க. எங்க மதுரையில அது நடக்கும். திருநெல்வேலி போன்ற இடத்துலயும் அதெல்லாம் நடக்கும். சவுத் ஆஃப் தமிழ்நாடுல. ஸோ வீட்டம்மா வரல. எங்க வீட்ல காணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்ல எல்லாருமே இருக்காங்கங்க. நான் தான் இங்க வந்திருக்கேன். அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. வீட்ல காணோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஓ மிஸ்ஸஸ் வரலையா? ஒய்ஃப் வரலையா? அப்படின்னு சொல்றது தான். அப்ப அதத்தான் இங்க வந்து சொல்றாங்க. அது இல்லன்னா எதுவுமே யாருமே இல்லப்பா.
அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல இருந்து தான் உலகமே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்ல வர்றாரு. ஓகேங்களா? இல்வாழ்வான் என்பதன் அடையாளம், வீட்ல இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கான அடையாளமே என்ன அப்படின்னு கேட்டா, இல்லாளும் இருந்தலால் தான். ஒய்ஃப் இருக்கிறனால தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த கூடும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் நீங்களே யோசிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னேன்னா என்னைய நீங்க திட்டுறீங்க. ஸோ கூடும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். சென்சார் பண்ணி நீங்களே மைண்ட்ல யோசிச்சுக்கோங்க. ஸோ அதுதாங்க லைஃபே. லைஃப் இல்லாம எப்படிங்க? ஓகேங்களா? ஸோ பாயிரம் வந்து இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போதே கூடுதல், கூடுதல் பெரின் இன்பம்னு சொல்லுவாங்கங்க. ஸோ அவ்வளவுதான். ஸோ ஸோ இந்த இந்த வாழ்க்கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பக்கங்கள் இருக்கு. அதுல இதுவும் ஒன்று. ஆனா இது மட்டும் தான் கிடையாது. ஓகேங்களா? இது இது வந்து பார்த்தீங்கன்னா, கெட்டதுன்னு சொல்ல முடியாது. ரொம்ப நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஆனா தேவை. எல்லாத்துக்குமே அது தேவை இருக்கு. ஸோ அப்ப துணை நலம், மக்கட்பேறு. கூடுதல் கூடினால் தான் மக்கட்பேறு இருக்கும். ஸோ மக்கட்பேறு இருந்தா தான் அடுத்தடுத்து உலகம் லீட் பண்ணும். ஸோ அப்ப இது வந்து எப்படி வரிசைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளம் இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்க, வாழ்க்கை துணை. வாழ்க்கை துணைன்னா யாரு? லைஃப் பார்ட்னர். லைஃப் பார்ட்னர் இந்த இந்த இடத்துல ஏன் துணைன்னு சொல்றாங்க? திருக்குறளும் பாருங்களேன். 1, 2, 3, 4 அப்படின்னு வந்திருக்கும். இந்த இடத்துல தலைவி, ஆ தலைவனை துணை என்கிறாரே, அப்படியானால் அவனுக்கு இழிவா அப்படின்னு சொன்னா கிடையாது. ஓகேங்களா? லைஃப் அப்படின்னு சொல்லும்போது, இப்பதான் நம்ம வந்து ஆங்கிலத்திலேயே லைஃப் பார்ட்னர்ன்னு சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஹஸ்பண்ட்ன்னு சொல்றத விட நெறைய பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே, "ஹி இஸ் மை லைஃப் பார்ட்னர். ஹி இஸ் மை பெட்டர் ஹால்ஃப்" அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டா, வந்துட்டாங்க பார்த்தீங்களா? "ஹி இஸ் மை பெட்டர் ஹால்ஃப்." ஸோ ஸோ அப்ப வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பொண்ணுக்கோ, ஆணுக்கோ இங்க அப்படிதான் குடுத்துருக்காங்க. பெண்ணுக்கோ, ஆணுக்கோ பெருமை, சிறுமை கிடையாது. கடவுள் துணை என்றால் சிறுமையாகுமா? நல்லா இந்த கொஸ்டின் பாருங்க. கடவுள் துணை அப்டின்னா, அது கம்மியாகுமான்னா, கிடையாது. அத மாரி தான் இல்வாழ்க்கை முதல் 2 குறள்களிலும் கணவனே இல்வாழ்க்கை துணை என்பதை இல்வாழ்வான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப இல்வாழ்வான் அப்படின்னா என்ன அர்த்தம்? துணைன்னு சொல்றாரு. ஸோ இந்த திருக்குறளையும் பார்த்துக்கோங்க. ஒருவருக்கு இன்னொருவர் துணை. ஓகேங்களா? ஸோ ஒருவருக்கு ஒருவர் துணை அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் வந்து இல்லறம்னு சொல்றாரு. மக்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் கருதுகிறாருன்னு பாருங்க. இப்படியெல்லாம் இருந்தா உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ சொர்க்கபுரியா இருக்கும் ஃபிரெண்ட்ஸ். கொஞ்சம் பாருங்களேன். மக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, முத்தமிழ் மாதிரி இருக்கணுமா. மக்கள் என்பர் அறிய வேண்டியவற்றை எல்லாம் அறிந்தவர்களா இருக்கணும். தெரிஞ்சுக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இப்ப மத்ததெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாதானா, தெரிஞ்சுக்கோங்க, மறந்துருங்க. தெரிஞ்சுக்கிட்டு மறந்துருங்க. ரைட். ஸோ அடுத்தது பண்பு நலங்கள் எல்லாமும் அமைந்தவராய் அ ப பழிப்புக்கு இடம் இல்லாத பழிப்புனா வந்து ராங் திங்ஸ், பேட் திங்ஸ் அப்படிலாம் சொல்லலாம். பழிப்புனா பொல்லாப்பு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இடம் தராதவராய், இடமில்லாதவராய் இருக்க வேண்டும். பண்போட இருக்கணும்னு சொல்ல வர்றாங்க. அடுத்தது உலகத்து வாழும் மக்களுக்கு, மற்ற உயிர்களுக்கு நலம் செய்யும் மாந்த மாந்த நேய. மாந்த நேயனா மனித நேய. ஆன்ம நேய. ஆன்மீக நெறி. ஓகேங்களா? பிறப்பாக சிறக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இந்த 3ம் இருந்துச்சுன்னா சொர்க்கம் தான். ஆனா இதுக்குள்ள நெறைய விஷயத்த லூப் ஹோலா உள்ளுக்குள்ள வச்சிருக்காரு. நம்ம வேற ஒரு தளத்துல அத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். அடுத்தது பாருங்க. தாய், தந்தையர் தம் மக்களிடமிருந்து எதிர்பார்ப்பவை எவைன்னு கேட்டிருக்காரு. இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வருது. இந்த புக்க நீங்க இப்படி படிச்சீங்கன்னா, லைன் பை லைன் நீங்க படிச்சு பாருங்க. உங்களுக்கே புரியும் ஃபிரெண்ட்ஸ். இப்ப நான் 10 பக்கம் வந்திருக்கேன். இங்க வந்து 9 குடுத்துருக்காங்களா? ஸோ ஆக்சுவலா பேஜ் நம்பர் 1ல இருந்து பார்க்கும்போது 10 வந்திருக்கு. கீழ வந்து 10 எனக்கு காமிக்குது. ஸோ தாய் தந்தையர் தன் மக்களிடமிருந்து எத எத எதிர்பார்க்குறாங்க? இப்ப யோசிச்சு பாருங்க. உங்க அப்பா, அம்மாட்ட போய் நீங்க கேளுங்கப்பா. என்ன நீங்க என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறீங்கன்னு கேட்டு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. இந்த 10வது பேஜ்க்கு வரைக்கும் நம்ம பார்க்கலாம். பாராட்டத்தக்க பிள்ளையாக. ஐ நடுவுல குழந்தைங்க வந்துட்டாங்க. சரி. ஸோ இப்ப
பிள்ளையாகன்னு சொல்லும்போது கரெக்டா பிள்ளைகள் வந்திருக்கு. சூப்பர். பாராட்டத்தக்க பிள்ளையாக இருந்தால் மட்டும் போதுமா? பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் உதவிகளையும் செய்ய வேண்டுவதில்லையா? சான்றோருக்கு சான்றோருக்கும் உலகோருக்கும் பாராட்டும் பிள்ளை பெற்றோருக்கு வேண்டும் எல்லாமும் செய்து அவர்களுக்கு பாராட்டாவே விளங்குவார் என்பதை வள்ளுவர் அறிவார். நாமும் அறிவோம். அதுக்கு ஒரு குறள் இருக்கு பாருங்க. தம்மில் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து, அதாவது இந்த உலகம் இந்த இடம் பெரிய அப்படி சொல்றோம். மாநிலத்து, மானா பெரிய, ஓகேங்களா, உரி சொற்றொடர் படிச்சிருப்போம். மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது இப்படின்னு ஓப்பனா வெளிப்படையா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு. என்னும் குரலிலேயே திருவள்ளுவரும் வெளிப்படையா சொல்லிட்டாரு. தம்மில் தம், என்னோட என் பிள்ளை மக்கள் அறிவுடைமை அப்படின்னு சொல்றது மாநிலத்து, இந்த நிலம் பெரிய நிலம், மண்ணுயிருக்கெல்லாம் நீது, எல்லா உயிருக்கும் அது வந்து பெருமைன்னு சொல்றது. சான்றோரும் உலகோரும் பாராட்டும் பிள்ளை பெற்றோருக்கு வேண்டும் எல்லாமும் செய்து அவர்களும் பாராட்டவே விளங்குவார் என்பதை வள்ளுவர் சொல்லியிருக்கார். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா முடிக்கிறாரா ஆத்தர்? சரி, அடுத்தது, அதாவது இளங்குமரனார் அவர்கள். ஆத்தர்னு சொல்றது இளங்குமரனார். அடுத்தது பாருங்க. இல்லறத்தை கூற வரும் வள்ளுவர் அன்புடைமையில் தொடங்குவது ஏன்? இல்லறத்தை பத்தி சொல்ல வர்ற வள்ளுவர் வந்து அன்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஆரம்பிக்கிறாருன்னு கேட்கிறாரு. அன்பு எனப்படுவது யாதெனின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அன்பு என்பது தனக்கென மட்டும் வாழாமல் பிறர்க்கென வாழ்தலே வாழ்வு சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவருக்கு தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருந்தவன் அவனுக்கு திருமணமாகி அப்போது, இது நமக்கே எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தருக்கும் சொல்ற மாதிரியே இருக்கு பாத்தீங்களா? அப்போது தன்னோடு அவளையும், இந்த இடத்துல அவனையும் அப்படிங்கிறதே சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஜெண்டர் பேரிட்டி அப்படின்னு இருக்கக்கூடாது. ஓகே, ஏன்னா பெண்களும் வந்து தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு தான் இருந்திருப்பாங்க. ஆணும் அதே மாதிரிதான். அந்த மாதிரி அவனுக்கு திருமணமாகி அவளுக்கு திருமணமாகி அப்போது தன்னோடு அவனையும் இணைத்து கொண்டு தன் வாழ்வை தம் வாழ்வாக, நல்லா கவனிங்க, ஒருமை தன்மை, தம் வாழ்வாக விரிவு செய்கின்றாள். அவளும் அவ்வாறே தான் என வாழாமல் தாம் என வாழும் வாழ்வாக விரிவாகின்றாள். பின்னர் இருவரும் அன்பும் இணைய ஒரு மகவை, அதாவது பிள்ளைய பெறுகின்றனர். தாய் தந்தையாகிய இருவரும் தம்மினும் தம்மகவின் நலத்தில் அக்கறைப்பட்டு கடமைகளை விரும்பி விரும்பி செய்கின்றனர். பின்னார் பெற்றோர் உற்றோர் விருந்து என சின்ன அலைவட்டம் பெரிய அலைவட்டமாக, எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை வச்சிருக்காங்க பாருங்க. ஸ்மால் சர்க்கிள் பிகம் அ பிக் ஹியூஜ் ஃபேமிலி அப்படின்னு சொல்ல வர்றதுக்கு, சின்ன அலைவட்டம் பெரிய அலைவட்டமாக விரிவது போல், அதாவது வேவ் வந்து ஒரு குளத்துல கல்லு போட்டீங்கன்னா ஸ்மால் வேவ் வரும், அது அப்படியே பெரிய பெரிய அலைவட்டமா மாறும். அந்த மாதிரி எப்படி அழகு, அவ்வளோ அப்பா என்ன தமிழ் பார்த்தாயா என் அழகு தமிழை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதற்கு மூலமாகிய பண்பு என்னன்னு கேட்டா அன்பு. ஆதலால் காதல் செய்வீர் அப்படிங்கிற மாதிரி, அதனால அன்பின் வலியது உயிர்நிலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்னு அன்புடைமை பத்தி ஒரு விளக்கி இருக்காருப்பா, வேற எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப சிம்பிளா இப்படிதான் வந்து இந்த புக் வந்து இந்த 42 பக்கமும் இப்படிதான் போகும். ஒவ்வொரு இது கொடுத்து சிம்பிளிஃபைடா வந்து பாத்தீங்கன்னா விளக்கி இருப்பாரு. ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. நான் எடுத்த உடனே ஒரு 10 பக்கம் படிக்கணும்னு நினைச்சேன், 10 பக்கம் படிச்சிட்டேன். 10 பக்கம் படிக்கிறதுக்கு எனக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு. உங்களோட விளக்கி சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் எவ்வளவு ஓடி இருக்குன்னு பாக்குறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3/4 மணி நேரம் ஓடி இருக்கு இந்த வீடியோ. ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து ஆக்சுவலா இது நானா படிச்சேன்னா இந்த 10 பக்கம் எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டா ஒரு 20 நிமிஷம் அந்த ரேஞ்சில் ஆகும். நானா உட்காந்து ரசிச்சு ருசிச்சு தமிழுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்த்தா எனக்கு கரெக்டா 20 நிமிஷம் ஆகும்.
இப்ப இந்த 42 பக்கத்தையும் 42னா 42மே இல்ல. ஒரு 38 பக்கம் தான் இருக்கு. முன்னாடி பின்னாடி 2 பேஜ் அப்படி எடுத்து விட்டீங்கன்னா 38 பக்கம் தான் இருக்கு. 38 பக்கத்தை 2 மணி நேரத்துல தாராளமா முடிக்க முடியும். 2 மணி நேரங்கிறதே அதிகபட்சம் தான். சொல்லப் போனா 2 மணி நேரம் ஏன் நான் சுருக்கணும்? 4 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். 4 மணி நேரத்துல நிச்சயமா இந்த புக்க முடிச்சிடலாம். ஓகேங்களா? 40 பக்கம் இருக்கு. ஒரு ஒரு 10 பக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் படிக்கணும்னா கூட 40 பக்கத்தை 4 மணி நேரத்துல முடிச்சிடலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட சொல்ல வர்றது. இந்த புக்கு மட்டும் கிடையாது. இந்த மாதிரி 42 பக்கம் இருக்கக்கூடிய இங்க பாருங்க மொத்தமே வந்து 5 பேஜ் போயிருச்சு. இதுலயே இதுலயே 5 பேஜ் போயிருச்சு. இங்க இருந்து ஆரம்பிக்குது. எனக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா என்ன காமிக்குதுன்னா இது வந்து 5th பேஜ் இங்க இங்க கீழே இருக்கா 6th பேஜ்ல இருந்து ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் இதே. ஓகேங்களா? 6வது பக்கத்துல இருந்து ஆரம்பிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இந்த ஒரு பிடிஎஃப் படிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ரொம்ப சிம்பிள் தான். உட்காந்து நிறுத்தி நிதானமா படிங்க. இங்கிலீஷ் மீடியம் படிச்ச நானே இப்படி தமிழ் படிக்க முடியும்னு சொல்லும் போது உங்களால முடியாதா? இப்ப நானும் பெரிய ஏதோ எல்கேஜில இருந்து இன்ஜினியரிங் வரைக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் மட்டுமே எடுத்த பையன்லாம் கிடையாது. எல்கேஜிலேயே பல மிதிகள் வாங்கியிருக்கேன். 5th வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நான் ஃபெயில் ஆயிருக்கேன். 6th 7th 8th 9th எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஃபெயில் ஆயிருக்கேன். 10th மட்டும் தான்ப்பா நல்ல ஸ்கோர். பெருசா ஃபெயில் நோ ஃபெயில். மிட் டேர்ம்ல இருந்து ஆனுவல் வரைக்கும் எல்லாத்துலயும் ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்து ஒரு நல்ல மார்க் வந்து எடுத்திருக்கேன். ரொம்ப பெருமையாவே சொல்லுவேன். வீட்லயும் வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப ப்ரௌட் ஃபீலா இருந்துச்சு 10th. அப்புறம் 11th ஃபெயில் ஆயிருக்கேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்லயும் பல தடவை அரியர் வச்சிருக்கேன். ஸோ நான் வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது. உங்கள மாதிரிதான். அதனால ஆசிரியர்னாலே எல்லாத்துலயும் பெருசா இருக்கும் அப்படிலாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சதான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். சேம் அதே மாதிரி நானா முற்பட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு என்னதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இங்கிலீஷ் மீடியமே ஆங்கில வழியில் படித்திருந்தாலும் தமிழுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. தமிழுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கு. தமிழுக்குன்னு ஒரு பண்பு, பாசம், அன்பு, அரவணைப்பு எல்லாம் இருக்கு. அதை வைத்து நம்ம வந்து பண்போட வந்து பாத்தீங்கன்னா தமிழை, அழகு தமிழை, பழகு தமிழை, கொஞ்சம் தமிழை, இயல், இசை, நாடகமாகிய முத்தமிழை படிப்போம். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கேன். திடீர்னு தமிழ்னு ஒரு ஆசை வரும்போது தமிழ் சரளமா வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கும் வரும். ஆங்கிலம் இங்கிலீஷ் வழியில இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் அ கம்யூனிகேஷன் லாங்குவேஜ். இட்ஸ் நாட் எ ஜெனரல் நாலேஜ் ஆர் எல்ஸ் தட்ஸ் நாட் எ செவன்த் சென்ஸ். ஸோ ப்ளீஸ் பி ஹம்பிள் அண்ட் பி பேஷண்ட். Language is for communication purpose. We can learn everything in our own language and our mother tongue. So please ஒரு பேஷண்டோட அதாவது பொறுமையோட பேஷண்டோடனா பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்தா கூடி வர சொல்ல வரேன். ஒரு ஒரு பொறுமையா வந்து உட்காந்து இந்த பக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து பிடிஎஃப்லயே உங்க மொபைல்லயே எடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸியா படிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உதாரணம் நான் உங்கள மாதிரிதான் நான் ஒண்ணும் பெரிய வானத்துல இருந்தோ எங்கிட்ட பூமிக்குள்ள இருந்து பாதாள உலகத்திலிருந்து வெளியே வந்தவன் கிடையாது. ரொம்ப சிம்பிளானவன். என்னால முடியுதுன்னா உங்களால 2 மடங்கு முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்க எல்லாம் உண்மையிலேயே என்ன விட பெட்டர் அப்படிதான் நான் சொல்லுவேன். உங்களால முடியும். இந்த வீடியோ நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் தவிர்த்து மற்றவங்களுக்கு எல்லாம் கிடையாது. ஸோ எல்லாருமே பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்திருந்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்க. கண்டிப்பா நான் எத்தனை கமெண்ட் வருதுன்னு பாக்குறேன். இந்த வீடியோல யாருமே பார்க்கலன்னா 0 கமெண்ட் இருக்கும். அதுலயே நான் தெரிஞ்சுக்குவேன். ஓகே, இதோட நான் இதை முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் இருந்தாலும் நான் அகைன் அந்த ஸ்க்ரோல் போடுறேன். எங்க இருக்குன்னு தெரியல. நிறைய போட்டேன் போல. ஸோ இங்க பாருங்க. இதுல என்னோட வாட்ஸ்அப் புது நம்பர் இருக்கு. இந்த நம்பர்ல என்னை நீங்க கூப்பிடலாம். தேங்க்யூ.